ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. ரொம்ப டேஸ் ஆச்சுல்லடா பார்த்து. ஆமாம், எனக்கும் உங்ககிட்ட பேசி எஃபர்ட் போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு குட் நியூஸ், உங்களுக்காக 10 எபிசோடு கேட்டால் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வேம்பியர் அப்சஸ் வித் கியூமனில் 3 எபிசோட் அண்டு OT7 3 எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட மாயக்காதலன் அதில் ஒரு 3 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 ஷாட் எக்ஸ்ட்ரா இப்போ பண்ண போகிற 1 ஷாட் இல்லாமல் இன்னொரு 1 ஷாட் இருக்குது. பட் அந்த 1 ஷாட் எப்போ போடுவேன்றது எனக்கே தெரியலடா. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எடிட் பண்ணி ஒன் பை ஒன்னாக வீக் 3 வீடியோஸ் வர மாதிரி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா தெரிலடா, ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டேஸ்க்கு எனக்கு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எடிட் பண்ணி டக்குன்னு போடுறேன், ஓகேவா? அப்புறம் இந்த 1 ஷாட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் நீங்கள் தான். நான் கேட்டேன், வேம்பியர் அப்சஸ் வித் கியூமன் அது போடவா இல்லை இந்த நியூ 1 ஷாட் போடவான்ட்டு நீங்கள் இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை போடுறேன். ஐ திங்க் இது 1 ஷாட் இல்லைடா, 2 ஷாட். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது? சாரிடா, கொஞ்சம் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக தான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஸ்டோரி என்னோடய ட்ரீமில் வந்தது. அதாவது ஒரு 5 நிமிஷம் ட்ரீம்ன்ற மாதிரி சொல்லலாம். எந்திரிச்சு பார்த்தா அந்த என்னடா கனவுல 5 நிமிஷம் கதை தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு அது ரியலாகவே நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான், அந்த கனவை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த 1 ஷாட் இந்த 2 ஷாட்டை கொண்டு போகிறேன், ஓகேவா? உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் உங்களுக்கும் பிடிக்கும் தானே? கண்டிப்பாக கிருத்தி கொடுக்குற ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்காமலையா இருக்கும்? இந்த ஸ்டோரி எனக்கு கனவுல டிஃப்ரெண்ட்டாக வந்த ஸ்டோரி. அதனால் டியர்ஸ், உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். அப்புறம் எல்லோரும் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12க்கு இன்னும் கொஞ்சம் டேஸில் எக்ஸாம் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு 11th 10th சொல்லி எல்லாருக்கும் முடிஞ்சிடும். ஸோ பார்க்கலாண்டா. நான் ஏப்ரல் வந்துடுவேன். ஐ திங்க் ஏப்ரலில் நான் ஃபுல்லாக ஓகேவாயிட்டேன் அப்படின்னா ஏப்ரல்லேருந்து மஜா பண்ணலாம். மற்றபடி என்ன சொல்கிறது, மார்ச் மாதம் ஃபுல்லாக எனக்காக, மார்ச் ஏப்ரல் மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வீடியோஸ் வரும், ஓகேடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பேசுகிறோம் நம்ம, இவ்வளோலாம் பேசவே கூடாது. ஸ்டோரியை முடிச்சுட்டு வேணால் நிறைய பேசலாம் நம்ம, ஓகேவா? ஓகே டியர்ஸ், நம்ம டுடே பார்க்க போகிற 2 ஷாட்டோட நேம் உன்னாலே பல ஞாபகம். இதை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சாங். உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஓகேடா, 2 ஷாட்டோட நேம் உன்னாலே பல ஞாபகம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பையன் இருக்கானே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பாரு, எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வச்சுருக்கான். ஜங்குக், டே ஜங்குக், என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னடா, என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா, என்ன பண்ணுவாங்க? ஒர்க்குக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஓ, ஒர்க்குக்கு கிளம்பிட்டுருக்க, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போய் ஜங்குக்கோட காதை பிடிச்சி திரும்பிட்டு இருக்காங்க. அம்மா, உன் பையன் ஒர்க்குக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறாம்மா காசுலாம், அவன் காதை பிடிச்சி இப்படி திருவுறிய, என்னம்மா இதெல்லாம்? பின்ன பாருடா, வந்த உடனே ட்ரெஸ்ஸை அங்கே போடுறது, ஷூவை இங்கே போடுறது, சாக்ஸை அங்கே போடுறது, அங்கே பாரு எல்லாத்தையும் எங்கே போட்டிருக்க, பெல்ட்டை தூக்கி எங்கே போட்டிருக்கேன்னு பாருடா அப்படின்னா கரெக்டாக மேலே அழகாக ஒரு ரவுண்ட் லைட்டு மாதிரி இருக்கும். அந்த லைட்டுக்கு மேலே போய் இருக்கு பெல்ட்டு. ஜங்குக்கு பார்த்துட்டு, அம்மா இது ரொம்ப டயர்டாக வந்தேனா? டயர்டாக வந்தியா நீ? ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ட்டி வச்சுட்டு அம்மா தெரிஞ்சிருச்சா?
பின்ன தெரியாமல் இருக்குமாடா? என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியாது. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு, அம்மா டைம் ஆகுதுமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு டக்கு டக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த லைட் மேலே இருக்க அந்த பெல்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், இந்த பையன் இருக்கானே கேட்கவே மாட்டான், இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் நம்மளோட ரூட் கிளியர் ஆகும் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்காரு. இப்போ அந்த பக்கம் இருந்த ஒரு பொண்ணு, ஓய் ஜங்குக், ஏய் ஜங்குக் ஒன்னதாண்டா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. தெரியும்டி, ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் டைம் கூட ஆகலையே மேடம், இன்னும் 1 hour கழிச்சு தானே வருவீங்க, அதான் சீக்கிரமாக என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அதுவா ஜங்குக், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு ஒர்க்குக்கு லீவ் போடுறியா? ஓய் என்ன லீவ்லாம் நான் போட மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அது ஒர்க் ஜாயின் பண்ணி 3 month வரைக்கும் தானே. இப்போ நம்ம ஒர்க்கு ஜாயின் பண்ணி 6 month ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஜங்குக், ஏன்டா இப்படி பண்ணுற? சரி ஓகே, எங்கே போகலாம்? அவுட்டிங். அதாண்டி வெளியே போகலான்னு சொல்லிட்டு அதுக்கேண்டி அவுட்டிங் இன்னொரு பேர் வேறு வைக்கிற? சரி ஓகே ஜங்குக், நீயே சொல்ல எங்கே போகலான்னு. சரி வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த பிளேஸ் செம்ம அழகாக இருக்குது, அது ஒரு 5 star ஹோட்டல் மாதிரி. ஸோ அங்கே தான் போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான், ஏன் ஜங்குக் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ செலவு பண்ண போறியா என்ன? அப்போ உனக்கு வேணான்னா வா ரோட்டு கடையில் போய் சாப்பிட்லாம். இல்லை வேணாம் இங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, ஜங்குக் சிரிச்சுட்டே அந்த பொண்ணை அந்த 5 star ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே நம்ம ஜமீன்தா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட், அதாவது அவங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த இதுவில் தான் 2 couples அவ்வளோ ரொமான்ஸாக கேக்லாம் கட் பண்ணி அவங்களோட ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்க இந்த பொண்ணுக்கு ஜங்குக்கை போய் கிஸ் பண்ணணுன்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குது. இப்போ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறாரு. ஏன் என்ன இப்படி பார்க்குற? இங்கே பாருடி, நீ பார்க்குறது எதுவும் சரியில்லை சொல்லிட்டேன். அப்படியா ஜங்குக், நான் பார்க்குறது சரியில்லையா? ஆமாண்டி, நீ பார்க்குறது சரியில்லை. இங்கே பாரு, ஜங்குக்கு இப்பெல்லாம் பார்த்தா அப்புறம் என்ன ஜங்குக் என்னென்னோ சொல்லிகிட்ருக்க? ஜங்குக்கா இவ என்னவோ பண்ணுறாடா. ஒன்றும் இல்லை, வா போகலாம். அதுக்குள்ளையா? இங்கே பாரு, ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. ஆமாம் வரல, பரவாயில்ல வா, ஆஃப் டே தானே லீவ் போட்டோம், டைம் ஆக போகுது. ஜங்குக் என்ன ஜங்குக்கு இப்படி பண்ணுற? என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் உன்னை லீவ் போட சொல்கிறேன். இங்கே பாரு, 6 monthக்கு அப்புறம் இப்போ தான் லீவ் போட்டு என்னை வெளியவே கூட்டிகிட்டு வந்திருக்க. சரிடி, இப்போ என்னடி பண்ண சொல்கிற? நான் இப்போ உன்னை ஒன்றும் பண்ண சொல்ல, போ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு உட்கார. இவ இருக்காளே, நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் இவளை அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என் செல்லம்ல, என் தங்கம்ல, ஏன்டி இப்படி கோவப்படுற? சாரிடி, மன்னிச்சிடு, உன் புருஷன் தானே, சரி விடு. இங்கே பாருடி, இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஓ கஷ்டமாக இருக்கா? அப்போ எனக்கு இருக்காதா? பாரு லவ்வர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு. நம்ம கூட தான் ஆனிவர்சரிலாம் வந்து போச்சு. ஏய் இன்னும் 1 year ஆனிவர்சரி ஆகலடி. 1 year வந்தால் தான் ஆனிவர்சரியா? மந்த்துக்கு ஆனிவர்சரி கொண்டாடணுமா இல்லையா? சரிடி கொண்டாடலாம் விடு. சரி வா நம்ம போகலாமா? இன்னும் ஃபுட்டு எதுவும் வரல, சாப்பிட்டு போகலாம். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அவ கூட சேர்ந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரிட்டன் ஆஃப் டே ஒர்க்குக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் ஜங்குக்கோட லைஃப் போகுது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட திட்டு வாங்குறது, அம்மா கிட்ட திட்டு வாங்குறது, இதுதான் ஜங்குக்கோட என்ன சொல்கிறது, இதுதான் ஜங்குக்கோட லைஃப்பில் டே டு டே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், என் ஜங்குக் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அம்மா நான் ஏம்மா உங்ககிட்ட ஏதாவது மறைக்க போகிறேன்? இன்றைக்கி தான் லீவு,
அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா ஏதாவது மறைக்கலையான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் அவன் ரூமில் படுத்துக்கிறான். அவங்க அம்மா மசாஜ் பண்ணதோட ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, இல்லைடா உனக்கு மேரேஜ் பண்ணலான்னு யோசித்தேன், சரி உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமேன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது. இப்போ ஜங்குக் தான். அது அப்புறம் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் யாருன்னு போய் பாருங்க அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஆப்போசிட்டில் நம்ம ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காரு. ஹாய் ஆண்டி. சொல்லுப்பா. ஆண்டி, நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நியூவாக குடி வந்திருக்கேன், அதுவும் அவங்களுக்கு ஆப்போசிட் ரூமில். அப்படியா, சரிப்பா. என்னைக்கு வந்தீங்க? இன்றைக்கி தான் ஆண்டி. அது அம்மா சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட பேசி பழகிக்கிட்டா உனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க எமர்ஜென்சினா அப்படி சொன்னாங்க ஆண்டி. அதான் உங்ககிட்ட நான் இன்ட்ரோ பண்ணலான்னு சொல்லி வந்தேன். ஓ அப்படியாப்பா, தனியாகவா இருக்கு? ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி தான் வந்தேன். அப்புறம் ரூம்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, அதான் அவங்கள பார்த்து கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, உள்ள வாப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை ஜங்குக்கோட அம்மா உள்ளே கூப்பிட்றாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக வரான். உட்காருப்பா. சரிங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ அவங்க அம்மா தான், ஜங்குக்கோட அம்மா தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தேங்க்யூ ஆண்டி, எந்திரிக்காத உட்காரு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு, ஜங்குக். யார் ஆண்டி? அதுவா, என் பையன் இருப்பா அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஜங்குக் ஹெட்செட் போட்டு ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. டேய் ஜங்குக், வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தா இப்படி தான் உட்காந்துருப்பியா? கெஸ்ட்டா? யாருமா? வந்து பாருடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு வெளியே வர ஆர்வமாக யாரோ தெரிஞ்சவங்க நமக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு பார்க்குறான். பார்த்தா அது யாருன்னே தெரியாத ஒரு பர்சன். நம்ம ஜிமினை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஜங்குக்கு அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காடுறான். இப்போ அவங்க அம்மா தான், ஜங்குக் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு ஆப்போசிட் ரூமில் தான் நியூவாக குடி வந்திருக்காங்க. அப்படியாம்மா? ஹாய். ஹாய். உங்கள் பேர்? நான் ஜிமின். நீங்கள்? நான் ஜங்குக். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. பரவாயில்லையே. என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கா? இல்லை, காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்டு அப்படியே சைட் பை ஏதாவது ஒர்க் பார்க்கலான்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே அப்படியே காலேஜ் படிக்கலான்னு. வாவ், சூப்பர் ஜிமின். தேங்க்யூ ஆண்டி. அண்ட் ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியா, ஓகே. சரிங்க ஆண்டி, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏதாவதுனா எனக்கு கூப்பிடுங்க ஆண்டி, நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் நான் மார்னிங் கிளாஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுவேன் ஆண்டி. ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ரூமில் தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு கூப்பிடலாம், எந்த டைம் வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் ஆண்டி. அப்புறம் என்னோடய நம்பர் அப்படி சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவனோட நம்பர் ஒரு பேப்பரில் எழுதி, இதான் ஆண்டி என்னோடய நம்பர், என்ன எமர்ஜென்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். சரிப்பா, சரி பார்த்துப்போ. ஓகே ஆண்டி, பை ஜங்குக். பை ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்குக், அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரவங்களாம் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து நான் நியூவாக வந்திருக்கோம் அப்படி சொல்லி நமக்கு ஸ்வீட்லாம் கொடுத்ததில்லைல்ல? ஆமாம், கொடுத்ததில்ல. இந்த பையன் நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் வீட்டில், அதனால தான் அப்படி. சரிடா, நீ போய் உன் வேலையை பார்க்கல, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, இறங்க நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படி சொல்லி ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரிட்டன் ஹெட்செட் போட்டு அப்படி படுத்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அங்கே போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் போய் பேசினேன், ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அதனால் மற்ற ரூமுக்கெலாம் போய் நான் பேசணுன்னு எனக்கு தோணலம்மா, அவங்களே போதும். எனக்கு நல்லது கெட்டதுன்னா பார்க்குறதுக்கும் ஏதாவது எமர்ஜென்சினா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படியா ஜிமின்? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிடா, அமௌண்ட்டு வேணாம்மா. நான் என்ன சொன்னேன், நான் என்னோடய உழைப்பில் காலேஜ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், அப்பாவுக்கு தெரிய வேணாம்மா. அப்பா அமௌண்ட் அனுப்புனாருன்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் இங்கே நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் அந்த அக்கௌண்ட் நம்பர் அப்பாவுக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா?
சரிடா, சொன்னா நீ எங்கே கேட்க போகிற? காலேஜ் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வா, அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட நான் பதில் பேச முடியாது. சரிம்மா, லவ் யூ, லவ் யூடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் வச்சிடுறாங்க. ஜிமின் அப்படியே போய் பெட்டில் படுக்கிறான். அவனுக்கு சடனாக ஜங்குக்கோட ஃபேஸ் வந்துட்டு போகுது. ஜங்குக்கு அந்த சிரித்தது ஸ்மைல் பண்ணதெல்லாம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு அவரை பற்றி நினைக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக அந்த டே போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்பி வெளியே டோரை ஓப்பன் பண்ணான். அந்த பக்கம் ஜங்குக்கு சேம் டைமில் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் ஹாய் ஜிமின், எங்கே காலேஜுக்கா? ஆமாம் ஜங்குக், ஃபர்ஸ்ட் டேவா? ஆமாம், என்ன காலேஜ் அப்படின்னு ஜிமின் காலேஜ் நேம் சொல்கிறான். ஜங்குக், ஓ நான் அதை தாண்டி தான் போகிறேன், இப்போ நீ எப்படி போவ? பஸ் தான். சரி வா, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூடவே ஜிமின் போகிறான். இப்போ காரில் போயிட்டு 2 பேரும் ஒன்றா காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜங்கு செம்ம கொஸ்டின் கேட்டுட்டு வரான். ஜிமின் அது எல்லாத்துக்கும் அவ்வளோ க்யூட்டாக ஆன்சர் பண்ணிட்டு வரான். இப்போ ஜிமினோட காலேஜும் வருது. சரி ஓகே ஜிமின், ஆமாம் ஆஃப்டர்நூன் உனக்கு முடிஞ்சிடும்ல? ஈவினிங்காக இருந்தால் நானே பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். சரி ஆஃப்டர்நூன் பார்த்து பஸ்ஸில் போ, ஓகேவா? மார்னிங் எப்போவுமே நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜங்குக், அண்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன், எதுக்கு? இல்லை நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், நியூ பிளேஸ் எனக்கு செட் ஆகாமல் போயிடுமோ அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அம்மா சொன்னாங்க அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஸோ சம் பீப்புள்ஸ் ரொம்ப குட் கேரக்டரில் இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த இதில் தான் உங்களையும் ஆன்ட்டியையும் பார்த்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. ஐயோ இருக்கட்டும் ஜிமின், பார்த்துப்போம். ஓகே ஜங்குக், பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாரு. ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போனான். ரிட்டனாங்க அவங்க லவ்வரோட சண்டை தான் ஜங்குக்கு. ஜங்குக் எதுக்கு இப்போ லேட்டாக வந்திருக்க? 5 minutes லேட்டாகிடுச்சு சொல்லும். ஏன்டி இப்படி கோவப்படுற? கோவப்படாமல் வேறு என்ன பண்ண சொல்கிற? ஆமாம் நீ என்ன உண்மையாக தான் லவ் பண்ணுறியா என்ன? என்னடி டவுட் உனக்கு? என்னை பிக்கப் பண்ணுறதானே சொன்னேன். டைம் ஆகிடுச்சுடி, அதுக்குள்ளே நீயே வந்துட்டல்ல. ஆமாம் நானே வந்துட்டேன். அப்படி இல்லைனா சார் வந்து பிக்கப் பண்ணியிருப்பீங்களோ? லேட்டாக வந்திருந்தா 2 பேர் தான் திட்டு வாங்கணும், தெரியுமா இல்லையா? இது ஒன்றும் நம்ம கம்பெனி இல்லை. தெரியும்டி, இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுற? என் செல்ல கோவப்படுறப்ப அப்படி அங்கங்கே சவக்குதா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கடிச்சு வச்சிட போகிறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. சாருக்கு ரொமான்ஸாக பேசணுன்னா பேசிகிட்டே இருப்பீங்க, ஆனால் அந்த ரொமான்ஸை செஞ்செல்லாம் காட்ட மாட்டீங்க. ஓ இப்போ கடிக்க சொல்கிறியா? நான் கடிக்கிறத பற்றி பேசலை ஜங்குக், வேறு என்னடி பிரச்சனை? பின்ன வேணாம், எது பேசினாலும் அதை பற்றி தான் அது பண்ணுறது, இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது. சரி ஓகே, எப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிற நம்ம லவ் பண்ணுறோன்னு? சொல்கிறேன்டி, கொஞ்சம் டேஸ் ஆகட்டுமே. இன்னும் ஒரு 3 month போச்சுன்னா எனக்கு ப்ரமோஷன் வந்துடும். அந்த டைமில் நான் போய் அம்மா கிட்ட தைரியமாக சொல்வேன்ல. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. ஜங்குக் இதே மாதிரியே சொல்லிகிட்டே இரு. நானும் ஓகே சரி ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீ ஒன்றும் பண்ணாத, கோவப்படாத தங்கம். உனக்கு ஏதாவது வாங்கி தரவா? போதும் இந்த செல்லம் தங்கம்ன்ட்டு. சரி சாரி, ஒன்றும் வேணாம், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு போய் ஒர்க்கை பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே ஸ்மைலாக வருது. இப்போ உள்ளே போகிறான். ஏய் ஜிமின், ஒயன் நீயா? நானா, என்னடா பண்ணுறீங்க? நானா சும்மா தான். அப்புறம் நீயும் இந்த காலேஜ் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியா, அதான் நானும் ஜாயின் பண்ணிட்டேன். உண்மையாவா? இந்த காலேஜ்லையா? டேய் ஆனால் உங்கள் அப்பா உன்னை அண்ணா அப்பா கிட்ட சண்டை போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த 3 yearsக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களோட கம்பெனியை நான் எடுத்து ரன் பண்ணுவேன்னு சொல்லி அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்பா என்ன ஓகேன்னு விட்டுட்டாரு. ஸோ காலேஜ்லேருந்து எல்லாமே என்னோடய சாய்ஸ், அதனால் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, அதனால தான் கொஞ்சம் பக்கத்துலேயே வீடு பார்த்துருக்கேன். என்ன சொல்கிற? வீடா? அப்பார்ட்மெண்ட்டில் ரூம். ஜிமின் வேறு லெவல்டா நீ. ஆமாம், ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஆனால் சொன்ன மாதிரியே செய்கிறியடா. ஜிமின் அப்படி தான் சொன்னால் அதை கண்டிப்பாக செய்வான்.
சரி சரி வா அப்படி சொல்லிட்டு அவங்கள போய் கிளாஸ் 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அவ்வளோவா எந்த கிளாஸஸும் இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக போகுது. ஜிமின் எல்லாரும் கூட பேசி அவ்வளோ க்ளோஸ் ஆகுறான். இப்போ ஜிமினுக்கு காய் ஜாக்சன் சொல்லி 2 நியூ ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க. டே மச்சான், இங்கே பாருடா அந்த ஜிமினை, இன்னைக்கு தான் பேசணும், என்னவோ பல வருஷம் பழக்கமானவ மாதிரி பேசுகிறான்ல மச்சான். ஆமாம் காய், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். டே ஜிமின், ஐ லைக் யூடா. ஹா லைக் யூவா? இதெல்லாம் டக்குன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அது தப்பாக எடுத்துப்பாங்க. என்ன ஜிமின் இப்படி சொல்கிற? ஆமாம், ஐ லைக் யூ அண்ட் ஐ லவ் யூ. இதை நம்ம ஒருத்தவங்களை டீப்பாக லவ் பண்ணுறப்ப சொல்லணும். ஸோ என்கிட்ட ஐ லைக் யூ சொல்ல வேணாம், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போ. டே இங்கிலீஷில் ஐ லைக் யூன்னு தாண்டா மீனிங், அதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இவனுக்கு ஏதோ நட்டு கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது? இல்லை ஒன்றும் இல்லை ஜிமின், ஜாக்சன் போகலாமா? பலாக்காய் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்ம பையனோ ஜிமினும் தான். சரிடி, ஹாஃப் டே கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீ எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போவேன். சரி நான் வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் என்னோடய ரூமுக்கு போகிறேன், பாய் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அங்கே போயிட்டு கரெக்டாக ரூமுக்கு போகிறப்ப அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. 2 பேரும் லிஃப்டில் தான் மீட் பண்ணுவாங்க, நம்ம ஜிமினும் ஜங்குக்கோட அம்மாவும். ஏய் ஜிமின், என்னப்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு ஆண்டி. எங்கே போயிட்டு வந்தீங்க? ஷாப்பிங் தான். நீ போனியா? எல்லாம் ஆண்டி, இனிமே தான் போய் வாங்கணும். அப்புறம் சொல்லுப்பா என்ன? எனக்கு இங்கே அவ்வளோவா ஏதோ தெரியாது ஆண்டி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்கிறீங்களா? அதில் என்ன இருக்குது, வா இப்போவே போகலாம். இல்லை ஆண்டி உங்ககிட்ட இவ்வளோ திங்ஸ் இருக்கே, இருப்பா என்னோடய ரூமில் போய் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ரூமில் போய் வச்சுட்டு வராங்க அவங்க ரூமில். ஸோ ஜிமின் வெயிட் பண்ணுறான், எப்போ போகலாமா? ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அந்த கடைக்கு எல்லாத்துக்குமே ஜங்குக்கோட அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினோ அவ்வளோ ஜாலியாக ஜங்குக்கோட அம்மாவோட பேசிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும்ப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு ஓகே ஆண்டி அப்புறமா பார்க்கலாம், ஏன்னா ஒரு 1 ஹவரில் நான் ஒர்க் கிளம்பிடுவேன். என்ன ஒர்க் பண்ணுறேன்? பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன் ஆண்டி, அங்கே தான் கேட்டிருக்கேன், ஓகேன்னு இருக்காங்க. ஸோ என்னிலேருந்து ஏதோ ஜாயினிங். அப்படியா, எப்போ வருவேன்? நைட் ஆகிடும் ஆண்டி, நைட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில் தான். ஆண்டி கன்ஃபார்ம் நீ வரணும், சாப்பிட்டு வந்துட்டேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாச்சுன்னா சொல்லக்கூடாது சரியா? ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கோட அம்மா அவ்வளோ ஹாப்பியாக, ஏன்னா ஜிமினோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், டக்குன்னு அட்டாச் ஆகிருப்பான். ஸோ அவங்க அந்த மாதிரி குக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக், ப்ளீஸ் டி அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் ஆகும், அதனால் அம்மாவை தனியாக விட்டு என்னால் லேட் நைட்டில் வெளியே வர முடியாதுடி, பாரு டைமு 7 o'clock ஆகிடுச்சு, அம்மா தனியாக இருப்பாங்க, ப்ளீஸ் சொல்லல புஜ்ஜில்ல அம்மா இல்லை, ஏன்டி இப்படி பண்ணுற? ஜங்கு கெஞ்சாத, எனக்கு பிடிக்கல, எப்போ பாரு அம்மா 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 அம்மா, மேரேஜுக்கு அப்புறமா அம்மா புறான மட்டும்தானா இருக்கும் உங்ககிட்ட? என்னடி இப்படி புரியாமல் பேசுகிற? உனக்கு தெரியுமா இல்லையா எனக்கு எங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்னு? தெரியும் ஜங்குக், எங்கள் எல்லாருக்குமே அம்மாவை பிடிக்கும் தான், அதுக்குன்னு தனக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணுமா இல்லையா? இங்கே பாருடி, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு இல்லை, வேணா நாளைக்கு ஆஃப் டே லீவ் எடுத்துக்கலாம். எந்த ஆஃப் டே லீவு? ஒரு 2 hours லீவ் எடுப்பேன், அவ்வளோதானே, அதுக்கு பேர் லீவு. 2 hours பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்குது. என்னடி இப்படி பேசுகிற? சரி போ ஜங்குக், உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிட போகுது. இப்பெல்லாம் பேசாதடி. சரி நான் ஏதோ பேசல, போங்க சார் போங்க, போயிட்டு அம்மாவை பார்த்துக்கோங்க. சரி கோவம் இல்லைல்ல, கோவனா மட்டும் இங்கே இருந்துருவீங்களா? ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ, ஒரு கோவமும் இல்லை போங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஜங்கு கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடுறாரு. ஆமாம், இவன் என்ன லவ் பண்ணுறானா இல்லை, ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஜிமின் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த டைமில் ஜங்குக்கு வர டைமில் தான் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு இது ஜிமின் தானே அப்படி சொல்லி 2 தடவை ஹார்ன் அடிக்கிறாரு. ஜிமின் டக்குன்னு பயந்துட்டு யார்
அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஒதுங்கி அந்த ரோட்டுக்கு அந்த ஓரமாக போகிறாரு. சங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு பயப்படுறானா என்ன அப்படி சொல்லிட்டு சங்குக்கு வேணுங்கன்னே ஒரு 2 தடவை ஹார்ன் அடிக்க ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அங்கங்கே தான் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும். இப்போ ஜிமின் திரும்பி திரும்பி பார்க்குறான். ஒரு மாதிரி பயத்தில் சைட் பேக் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அதை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு, இந்த கார் ஜங்குக்கோட கார் மாதிரி இருக்கு, ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி கார் வச்சுருப்பாங்களே, ஜங்குக்கோட நம்பர் பிளேட் கூட நம்ம பார்க்கவே இல்லை, பரவாயில்ல கடவுளே என்னை மட்டும் காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக அந்த சைட் பேக்கை பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு இங்கே சிரிச்சுட்டு மெதுவாக அந்த காரை அது ஓட்டாமல் மெதுவாக இது பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போவோம்ல, அந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் ப்ளஸ் கோவமாக ஆகுது. ஏன்னா ஒரு பயம் வந்து ஒருத்தவங்க தானே உருவாக்குறாங்க. ஸோ அவங்க அமைதியாகிட்டாங்கன்னா நமக்கு பயம் இருக்காதுல்ல. ஸோ அதனால் ஜிமின் என்ன பண்ணுறா, கோவத்தில் போயிட்டு கரெக்டாக அந்த கார் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அமைதியாக உள்ளே இருக்காரு. இப்போ ஜிமின் தான், ஹலோ அறிவில்லை உங்களுக்கு, இப்படி ஹார்ன் அடிச்சிட்டு வரீங்க, உங்களுக்கு போக தான் வழி இருக்குல்ல, நான் என்ன ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், தனியாக அந்த பக்கம் தானே நடந்து போயிட்டுருக்கேன், உங்களுக்கு போகிறதுக்கு என்ன சார், எதுக்கு இப்போ ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி நம்ம ஜிமின் கரெக்டாக ஜங்குக்கு அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா மிரர், அதுக்கிட்ட வந்து கத்திட்டுருக்காரு அந்த டோர்கிட்ட. ஜங்குக்கு சிரிச்சுட்டு அந்த கண்ணாடி கீழே இறக்குறாரு. ஜிமினுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு சிரிச்சுட்டு, அப்படியா சார், இல்லை தெரிஞ்ச பையன், நேற்று வேற மீட் பண்ணோம், இன்னைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணோமே, பாவம் பையன் எங்கேயோ ஒர்க் போயிட்டு வரான் போல், நடந்து போயிட்டுருக்கானே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லி ஹார்ன் அடித்தேன். ஆனால் நீங்கள் எப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் காட்டின அந்த ரூட் வழியாகவே நான் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன் சார் அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்ல ஜிமின் சிரிச்சுட்டு, ஜங்குக் நீங்களா, நான் தான், எதுக்கு இப்படி கோவப்படுற, இல்லை நான் பயந்துட்டேன், நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அப்படி இப்படி ஏதாவது நடக்கும்னு. அது பொண்ணுங்களுக்கு தான் நடக்கும், பசங்களுக்குமா, அப்படி இல்லை ஜங்குக், நான் அந்த மீனிங்கில் சொல்ல வரல, அமௌண்ட் இருக்குது பேக்கில் ஏதோ இருக்குது சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வருவாங்கள்ல நைட்லாம் வச்சுட்டு. ஓ சினிமாலாம் அதிகமாக பார்ப்பியா என்ன, அப்படிலாம் இல்லை ஜங்குக், சினிமாலாம் அதிகமாக பார்ப்பியா என்ன, அப்படிலாம் இல்லை ஜங்குக், ஒரு பயம்தான் இருக்காதாண்ணா, நியூ பிளேஸு அதான். சரி வா, எப்போவுமே இதே டைம் தான் வருவியா, ஆமாம், சரி வா போகலாம் வீட்டுக்கு, ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி சிரிச்சுட்டே வந்து காரில் உட்கார ஜங்குக் அப்படி ஜிமினை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் பயப்படாத சரியா, பயப்பட மாட்டேன் ஜங்குக், என் நம்பர் இருக்கா உங்ககிட்ட, இல்லை நோட் பண்ணிக்கோ அப்படி சொல்லி ஜங்குக் நம்பர் சொல்ல ஜிமினும் நம்பரை நோட் பண்ணிக்கிறான். அப்படி ஜங்குக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறான், அதான் என் நம்பர், ஓகே நானும் சேவ் பண்ணிக்கிறேன். ஆமாம் என்னென்னு சேவ் பண்ணும், உங்களோட இஷ்டம், ரொம்ப பயப்படுறியே அதான் என்ன போடலான்னு யோசிக்கிறேன். ஜங்குக் சரி சரி ஜிமின் சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன் போதுமா, ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு விண்டோ பக்கம் பார்த்து யோசிக்கிறான். இப்போ நடந்ததெல்லாம் யோசிச்சு உனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ ஜங்குக்கும் கரெக்டாக போய் அப்பார்ட்மெண்ட் கீழே அந்த பார்க்கிங் ஏரியாவில் போய் காரை நிறுத்துறான். இப்போ ஜிமினை பார்க்குறான். ஜிமின் லைட்டாக அப்படியே இந்த டயர்ட்னஸில் தூங்குவோம்ல அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு எழுப்பவும் மனசில்லை, பார்க்க பிள்ளை அப்படி குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் ஜிமின் ஜிமின் அப்படி சொல்லிட்டு எங்கே தொட்டு எழுப்புனா பயந்துருவானோன்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்ட போய் கத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஜிமினோட காது கிட்ட போய் கத்துறாரு. ஜிமின் ஜிமின் நம்ம வந்துட்டோம் எந்திரி அப்படி சொல்ல டக்குன்னு ஜிமின் திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கோட நோஸும் ஜிமினோட நோஸும் இடிச்சிட்டு இருக்கு. அதோட டக்குன்னு திரும்பவும் 2 பேரோட ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் மட்டும் இடிச்சிட்ருக்கோம். அப்படி பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே.
ஜங்குக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ ஹையாக இருக்குது. ஜிமினுக்கு இப்போ தான் அவனோட ஹார்ட் பீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹையாகிட்டே வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில ரெண்டு பேருக்கும். அந்த கார் இன்னும் ஆஃப் பண்ணல. ஸோ அதனால் அந்த ஏசி ஒர்க் ஆகிட்டு தானே இருக்கும். ஸோ அந்த ஏசி அவ்வளோ கூலிங்காக இருக்கும் உள்ள. ஆனால் இவங்களுக்கு செட் ஆகுது ரெண்டு பேருக்குமே. ஜங்குக்கோட ஐஸும் ஜிமினோட ஐஸும் அங்கே இங்கேன்னு கூட போகலை. அப்படியே ஒரு இன்ச்சு நகராமல் அப்படியே ரெண்டு பேர் ஐஸும் அப்படி பார்த்துட்ருக்கு. இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்புகிறான். ஜங்கு டக்குன்னு இது பண்ணிட்டு, சாரி ஜிமன், எங்கே தட்டி எழுப்புனா பயந்துருவேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கூப்பிட்டேன். இருக்கட்டும் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. பட் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப நர்வஸாக இருக்குது ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேரும் போகிறாங்க. லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பட்டன் இது பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அமுக்கலாம்னு போகிற ரெண்டு பேரும் சேம் டைமில் அங்கே டச் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ரிட்டர்ன் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சரி அந்த ஃப்ளோரையும் இது பண்ணோம் இல்லையா, இவங்க இருக்கிறது 7th ஃப்ளோர். ஸோ 7th ஃப்ளோர் டச் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேம் டைமில். அவர் ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப ஜிமின் அவரோட ஃபோன் எடுத்து அந்த மெசேஜ் அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு, நான் ரூமுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேருக்கு செம நர்வஸாக இருக்குது. இப்போ லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. ரெண்டு பேரும் சேம் டைமில் வெளியே போகலான்னு போகிறாங்க. டக்குன்னு ஜங்குக் ஜிமினை பார்க்க, ஜிமின் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் நீ போ, இல்லை ஜிமின் நீ போ, இல்லை ஜங்குக் நீ போ, யாராவது போங்களேன் நாங்கள் கீழே போகணும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க. ஜிமினை ஜங்குக்கை சிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜிமின் போகிறான், ரெண்டாவது ஜங்குக் வரான். ஸோ இப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக ஜங்குக் போய் காலிங் பெல் அடிக்கிறான் அவன் ரூமில். ஜிமின் அவனோட லாக் போட்டு அவன் உள்ளே போகிறான். கரெக்டாக ஜங்குக்கோட அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு, வந்துட்டியாடா, எப்போ வந்த? இப்போதாம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போகும்போதே பேக் ஒரு பக்கம், ஸ்லிப்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், சாக்ஸை டக்குன்னு உருவி ஒரு பக்கம் போடுறான். அவங்க அம்மா டேய் 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 அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அவன் காதை டைட்டாக பிடிச்சிட்டு, மா வலிக்குதுமா, டயர்டாக இருக்கு, இன்றைக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, ஏம்மா இப்படி பண்ணுற, பின்ன என்னடா பண்ண சொல்கிற, இங்கே பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு, இப்படியாடா விசிறி அடிப்ப, இங்கே பாரு ஜங்குக் எடுத்து வை எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா. ஆமாம் யார் வரப்போகிறா, நீங்களும் நானும் தானே, ஜிமினை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன்டா. ஓ அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா ஜிமின் நம்பர் எழுதி கொடுத்துருப்பான் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போ ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் எடுத்துகிட்டு, ஹலோ யார்? ஜிமின், என்னப்பா இன்னும் வரலையா நீ? ஆண்டி நீங்களா? ஆமாப்பா நான் தான். எங்கே இன்னும் ஆளை காணோம்? டின்னருக்கு வர சொன்னேன்ல, ஜங்குக்கே வந்துட்டான். நான் ஜங்குக் கூட தான் ஆண்டி வந்தேன், இப்போ தான் ரூம்குள்ளே வந்தேன் ஆண்டி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரட்டுமா? சரி ஓகேப்பா சீக்கிரம் வா. ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே கால் கட் பண்ணுறான். பாத்தியா அவ பிள்ளை படிச்சுட்டு ஒர்க் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் ஆண்டின்றான். இவ ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு அப்படியே உட்காருவான். போய் குளிச்சுட்டு வாடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை போய் ரெஸ்ட் ரூமில் தள்ளி விட்டு அவங்க அம்மா வராங்க. ஜங்குக், மா இஷ்டப்பட்டு குளிச்சாதாம்மா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி குளிக்க சொன்னீங்கன்னா அது நல்லாவே இருக்காதுமா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கே கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா, இவன் இருக்கானே எதுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லணுன்னே தெரியாது, அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் என் பிள்ளைய அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் குளிச்சுட்டு அவனோட என்ன சொல்கிற ஒரு லோயர் மாதிரி போட்டு மேலே ஒரு டிஷர்ட் போட்டு வரான். இந்த பக்கம் ஜிமின் அவ்வளோ அழகாக ஒரு சாக்ஸு அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சாக்ஸ் போட்டிருக்கான், பிளாக் கலர் சாக்ஸு. ஸோ பிளாக் கலர் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கான், செம்மையாக இருக்கார் தலைவர் பார்க்க. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக பிளாக் அண்ட் பிளாக்ல செம்மையாக இருக்கார். ஸோ இப்போ காலிங் பெல் அடிக்குது. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வா ஜிமின். ஆண்டி வா உள்ள வா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், பாரா மா இதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஐட்டம்லாம் இருக்குது, ஜிமினுக்காகவா? அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டிங்களா ரெண்டு பேரும்? ஆமாம், எனக்கு ஜிமின் பேசுகிறது, ஜிமின் பழகிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. நேற்று தான் வந்தான், ஆனால் அவனோட கேரக்டர்
அவ்வளோ ட்ரூவாக இருக்குது. எவ்வளோ பேசணும் தெரியுமா ஜங்குக்கு நாங்கள்? அவன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே ரிட்டன் இவன் கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். இவனுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறப்ப ஒவ்வொன்றப்பவும் நிறைய பேசணும். நான் கூடம்மா காலைல அவனை நான் தான் கூட்டிகிட்டு போனேன், நைட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நானும் நிறைய பேசினேன் அவன்கிட்ட. அப்படி சொல்லி ஜங்குக்கு அதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஜங்குக்கு அது கிராஸ் ஆகுது, அந்த காரில் நடந்த இன்சிடெண்ட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே தலையை குனிஞ்சு சாப்பிட, ஜிமினும் கொஞ்சம் சையாக ஆமாம் ஆண்டி அவங்க 2 பேர் கூடவும் நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே சாப்பிட்றான். ஸோ இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் டேஸஸ் போகும். ஜங்குக்கு போவான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட செம்ம திட்டு வாங்குவான். ஆனால் எப்போவுமே மார்னிங் ஜிமினை பிக்கப் பண்ணிப்பான். அதே மாதிரி நைட்டு ஜிமின் ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ ரிட்டன் பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் விட்டுருவான். ஸோ இதே தான் அப்படியே ரெகுலராக நடக்கும். இங்கே ஜிமினும் ஜங்குக்கோட அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகுது. கிட்டத்தட்ட 3 years ஆகிடுது. ஸோ இந்த 3 yearsமே ஜங்குக்கும் ஜிமினும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஏன் சம்டைம்ஸ் ஜிமின் வந்து அவங்க அம்மா கூட வெளியே போகிறான் அப்படி சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, ஜங்குக்கோட அம்மா சொன்னாங்கன்னா, ஜங்குக்கு அன்றைக்கி லீவே போட்டு இவங்க 2 பேர் கூட வெளியே போவான். இது வரைக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட கூட லீவ் போட்டு ஜங்குக்கு இது வரைக்கும் வெளியே போயிருக்க மாட்டான். பட் ஜிமின் வரான்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கன்னா ஜங்குக்கு லீவ் போட்டு ஜிமின், ஜங்குக் அண்டு ஜங்குக்கோட அம்மா எல்லோரும் வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஜங்குக்கும் அடிக்கடி சண்டை இந்த 3 yearsல. ஏன் அவங்க அம்மா கிட்ட சொல்லலையா நம்ம லவ் பண்ணுறோன்னு அப்படி சொல்லி ரொம்ப பெரிய சண்டை நடந்துட்டுருக்கோம். ஸோ ஜங்குக்கு அன்றைக்கி டென்ஷனில் வந்துட்டுருப்பாரு. அந்த பக்கம் ஜிமின் தான், ஏ வயன் இங்கே பாரு இந்த ஐஸ்கிரீம் பார்த்தியா, இதுதான் லாஸ்ட்டாக இன்னைக்கு, எப்போவுமே இப்படி இருந்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபைனலி எல்லா ஐஸ்கிரீமும் எல்லாமே காலி. அண்டு இன்றைக்கி ஆஃபர் வச்சுருந்தோம் தெரியுமா, அதனால தான் இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கு எனக்கு லீவ் தான், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? அதுக்கு தானே என்னை கூட கூட்டிகிட்டு வர. இன்றைக்கி உன் கூட தான் வந்து ஒரு ரூமில் தங்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் கூட இன்றைக்கி என்னோடய பெஸ்டி வந்து தங்குறான்ட்டு. பார்ப்பா, இப்போ தான் ஜிமினுக்கு இந்த ஒயன் பெஸ்டின்னு தெரியுதா என்ன? ஆமாம், நீ எனக்கு பெஸ்ட்டு சிஸ்டர். டே வேறு எதாவது சொல்லாதடா, இதுவே போதும். வேறு என்னடி சொல்லுவாங்க? என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட், என்னென்ன சொல்ல எல்லாத்தையும் சொல்கிறேன். ஜிமினா, இதெல்லாம் சரியே இல்லை, ரொம்ப ஐஸ் வைக்கிற. நானா ஐஸா? நெவர். ஜிமின் அப்படிலாம் பண்ண மாட்டான். வேணா எனக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ஒயின் முன்னாடி நிட்டு இதே படம் பண்ண 2 கோன் ஐஸ்கிரீம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். நினச்சேன் இந்த ஐஸ்கிரீம் பைத்தியம் எப்படி எல்லா ஐஸ்கிரீம்ஸும் சேல்ஸ் பண்ணான்னு தெரியலையேன்ட்டு. ஆனால் சீக்ரெட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியாது, அதுவும் மிட் நைட் ஆகிடுச்சு. சரி என் கூட தானே ஸ்டே பண்ணுவேன், அதனால் என் கூட தான் வருவேன்னு சொல்லி உனக்கு எடுத்து வச்சேன். ஓ சரிங்க சார் அப்படி சொல்லி 2 பேரும் ரோட்டில் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக் ஒரு ஓரமாக அந்த காரில் வந்துட்டுருக்கப்ப 2 பேரையும் பார்க்குறான். பட் இந்த வாட்டி ஜங்குக் காரை நிறுத்தவே இல்லை. அவ்வளோ ஸ்பீடாக ஒரு மாதிரி எப்படின்னா ஜிமினையும் அந்த பொண்ணையும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஜங்குக்கு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக காரை எடுத்துகிட்டு போயிட்டுவான். ஆனால் ஜிமினும் நோட் பண்ணியிருக்க மாட்டான். என் கூட பேசினால ஜிமினும் பேசிட்டே அவங்க வீடு வரைக்கும் வந்துடுறான். வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். அவனோட ரூமுக்கு ஒயினை கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு இதை அவனோட ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு வெளியே யார் வந்திருக்கான்றதை நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அது வழியாக பார்த்துட்ருக்கான் ஜிமின் வரானா உள்ளே போகிறானான்ட்டு. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறா, பாஸ்வேர்ட் போட்டு வா ஒயன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் எப்பவுமே தூக்கி போடுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடாமல் மெதுவாக எல்லாத்தையும் இந்த ஷூவெல்லாம் கழட்டி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அவங்க மெதுவாக ரூமுக்கு போகிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், என்னாச்சு இவனுக்கு இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான், என் பிள்ளைக்கு ஒரு வேளை ஞானம் உதயம் வந்துருச்சோ? வந்திருக்கோம் பாரு, இப்போ தான் அவன் வேலையை கரெக்டாக செய்கிறான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சிரிச்சுட்டு அந்த சாக்ஸ்லாம் துவைக்கிறதுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் துவைக்கிறாங்க. ஸோ இப்போ காலிங் பெல் அடிக்குது. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், யார் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான், ஹாய் ஆண்டி. ஹே ஜிமின், என்னங்க
யார் இது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவோட ஃபேஸும் ஒரு மாதிரி ஆகுது. யார்பா இது? ஆண்டி, இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அப்புறம் என்னோட பெஸ்டி, லைக் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ தான் ஜங்குக்கு இதை ரூமில் கேட்டிருக்கோம். இப்போ ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, ஓ பெஸ்டி சிஸ்டர் மாதிரியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வெளியே வரான். இப்போ ஜிமின், ஜங்குக் எப்போ வந்தீங்க? முன்னாடியே வந்துட்டிங்களா என்ன? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. ஆமாம், முன்னாடியே வந்துட்டேன். ஓ ஓகே ஓகே. அப்புறம் ஆண்டி, இன்றைக்கி அவள் இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னால், நான் ஒரு பையன் என் ரூமில் ஸ்டே பண்ணால் தப்பாக பேசுவாங்க யாராக இருந்தாலும், அதான் உங்கள் ரூமில் இவள் ஸ்டே பண்ணிக்கிட்டோன்னு. அதுக்கு என்ன ஜிமன், பரவாயில்ல இருக்கட்டும் என் கூட. ஓகே ஆண்டி, தேங்க்யூ. அப்புறம் இவ பேர் ஒயன் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹாய் ஒயன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், சரி அப்படியே வாங்க, நான் டின்னர் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், சாப்பிட்டு போயிடலாம். ஓகே ஆண்டி அப்படி சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஏன் சுமன் நீயும் இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்ல என் கூட? அது வந்து அப்படி சொல்லி ஜங்குக் பேச ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஏன் ஒரு ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்றியா? சரி நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல, இங்கே ஒயன் திருன்னு ஜிமினையும் அங்கே சங்குக்கையும் பார்த்துட்ருக்கான். இப்போ தான் ஒயனுக்கு இன்ட் ஆகுது, 3 வருஷமாக ஒரு பர்சனை ஜிமின் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான், நேம் கூட சொல்லாமல். ஸோ அது நம்ம ஜங்குக் தான்றது ஒயனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இப்படி போதா கதைன்ற மாதிரி ஒயன் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான், என்னடி இதுதான் அந்த ஒன் சைடு லவ்வா? அமைதியாருடி, என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? இல்லை கேட்டேன், இதுதான் இந்த ஒன் சைடு லவ்வான்னு. அப்படிலாம் இல்லை. என்ன ஜிமின் அப்படிலாம் இல்லைன்னா? ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி, அவள் ரொம்ப நல்லா குக் பண்ணுறாங்க, கேட்டால் கிளாஸில் சொல்லி தருவாங்களான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைன்னு. அதில் என்னம்மா இருக்குது, கிளாஸ் தானே, நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கோட அம்மா ஒன்றுமே புரியாமல் இவங்க சொல்கிறதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜிமின் சிரிச்சுட்டு, அமைதியாக இருடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கும் சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்படியே தான் டைம் போகுது. இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் ஜிமின் போய் தூங்குறான். ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரே பெட்டில். ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டிருப்பாள். ஸோ மெசேஜில், சாரிடி மன்னிச்சிரு, இங்கே பாரு எவ்வளோ சாரி அனுப்புகிறேன், உனக்கு புரியுதா இல்லையா? தெரியாமல் பேசிட்டேன்டி, வேணா அடிச்சுக்கோ, இப்படி ஏன் பண்ணுற? சரி நான் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் மெசேஜ் அனுப்புகிறான். இப்போ அந்த பொண்ணு, அப்போ நாளைக்கு அவங்க அம்மாவை என்னை பார்க்க கூட்டிகிட்டு வா, அப்புறம் நாளைக்கு உங்கள் அம்மா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்கிற? ஆமாம், கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும். நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேணாம், நான் சொல்லிக்கிறேன். என்னடி? ஆமாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறா ஜங்குக். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நெட்டில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜங்குக் அப்படி திரும்பி பார்த்தா ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக படுத்துட்ருக்கான். ஜங்குக் தெரியல, ஜிமின் பார்த்தா ஜிமின் கூட இருக்கணும், ஜிமின் கூட பேசணும், ஜிமின் நம்ம கூட இருக்கிற மாதிரி வேறு யாருக்கிட்டையும் க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஜங்குக்கு தோணுது. பட் அது லவ் அந்த மாதிரி ஜங்குக் எடுத்துக்கல. பட் ஜிமினை பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் நினச்சிட்ருக்கான். ஜங்குக் அப்படி ஜிமினை பார்த்துட்டு மெதுவாக ஜிமினோட ஹிப் கிட்ட ஹேண்டை போட்டு அப்படியே ஜிமினை பார்த்தபடி அப்படி தூங்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் டக்குன்னு சடனாக அவனுக்கு தாகமாக இருந்திருக்கும். ஸோ எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் ஜங்குக்கை பார்த்துட்டு மெதுவாக ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் நான் உன்னை பார்த்த டேஸ்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த 3 இயர்ஸில் உன்னை பார்க்க, அவங்கிட்ட பேச, நம்ம வெளியே போகிறது, அவங்க அம்மா கூட அவ்வளோ ஜாலியாக ஒவ்வொரு நாளும் நான் என்ஜாய் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னையும் அவங்க அம்மாவையும். அவங்க அம்மாவை அத்தைன்னு கூப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. உன்னை எனக்கு
என் ஹஸ்பண்ட் ஆக்கிடணும்னு ஆசையாக இருக்குது சங்குக், ஐ லவ் யூ அப்படி சொல்லி ஜிமின் சங்குக்கோட லிப்ஸில் போய் அவ்வளோ அழகாக ரொம்ப சாஃப்டாக, ஏன்னா சங்குக்கு எந்திரிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சாஃப்டாக போய் ஒரு சின்ன கிஸ் கொடுக்குறான். அவ்வளோதான். அப்படியே மெதுவாக படுத்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணி தூங்குறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஜங்குக் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லிப்ஸில் ஹேண்டை வச்சுட்டு, ஜிமின் என்ன பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி திரும்பி அந்த பக்கம் படுத்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் வந்து ஜிமினை எழுப்பியிருக்க மாட்டான், சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பான் ஜாப்க்கு. ஜிமின் எந்திரிச்சிட்டு, ஆண்டி ஜங்குக் அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டான்ப்பா, அப்புறம் உனக்கு இன்றைக்கி லீவா? ஆமாம் ஆண்டி, ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் போனேன் ஆண்டி நான். ஓ அப்படியா, சரி ஓகே, சரிங்க ஆண்டி, நான் ஒயனை கூட்டிகிட்டு ஒர்க்குக்கு போகிறேன். சரிப்பா, நானும் கொஞ்சம் வெளியே வர வேண்டியது இருக்குது, அப்படி நான் வந்தேன்னா அங்கே வந்து பார்க்குறேன். ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஒயனை கூட்டிகிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே ஜங்குக் சொல்லியிருப்பான் இல்லையா, அவங்க அம்மா வர சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவங்க அம்மா வந்திருப்பாங்க, வேறு எங்கேயும் இல்லை, ஜிமினோட அந்த காஃபி ஷாப்புக்கு தான். ஸோ ஜிமினை பற்றி அந்த பொண்ணு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜிமின் கூட வந்து ஜங்குக் வந்து அடிக்கடி அவுட்டிங் போகிறான், ஜங்குக்கோட அம்மா அப்புறம் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் டேஸ் அவள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா ஜங்குக்கை போக சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜங்குக் போய் பிக்கப் பண்ணுறது, மார்னிங் ஜிமினை கூட்டிகிட்டு வர்றது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜங்குக்கோட லவ்வர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. ஸோ அவள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் காஃபி ஷாப்பில் தானே ஒர்க் பண்ணுவான். ஸோ அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா 2 காஃபி ஆர்டர் பண்ணுறா. ஆர்டர் பண்ணிவிட்டு 2 கேக்கும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வராங்க. ஜிமினுக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்றது தெரியவே தெரியாது, ஏன்னா ஜங்குக் லவ் பண்ணுறது தான் ஒரு மூச்சு காற்று கூட வெளியே வராத அளவுக்கு வச்சுருப்பான் இல்லையா. ஸோ அதனால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக்கோட அம்மா வராங்க. இப்போ ஃபோன் பேசிட்டு தான் வராங்க ஜங்குக்கிட்ட. ஏய் எங்கடா, யார்டா அந்த பொண்ணு, எதுக்கு என்ன அந்த பொண்ணை பார்க்க சொல்கிறேன்? அம்மா போய் பாருங்கம்மா, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஏய் என்னடா ஏதாவது மறைக்கிறியா என்கிட்ட? இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு ஸ்டாப் தான் தெரியாமல் போகிறப்ப லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக ஒரு 3 ட்ராப் மாதிரி அவங்க மேலே வாட்ரு மட்டும் பட்டிருக்கும் அந்த பொண்ணு மேலே, அதாவது ஜங்குக் லவ் பண்ணுற பொண்ணு மேலே. அவள் எந்திரிச்சு அப்படி அடிச்சிருப்பா. அந்த டீ இருக்கும் இல்லையா, அது சூடாக எடுத்து அவங்க மேலேயே ஊற்றிருப்பா, ஷோல்டர்லலாம் ஊற்றிருக்கும். ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஜிமின் கோவமாக போயிட்டு அந்த பொண்ணை பள்ளீர்னு அரைஞ்சிருவா. அந்த பொண்ணு ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆஃப்டர் ஆல் இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் நீ என் மேலே கையை வைக்கிற அப்படி சொல்லி ஜிமினை பள்ளீர்னு அரைஞ்சிரும் அந்த பொண்ணு. இதை எல்லாத்தையும் ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்ருப்பாங்க. அவங்க நேராக வந்துட்டு, ஏம்மா உனக்கு அறிவில்லை, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்போ 2 பேரும் மாற்றி அடிக்கிற நீ? அவங்க மேலே எவ்வளோ ட்ராப்பில் தண்ணி ஊற்றுனாங்க பாரு, ஒரு 3 ட்ராப் இருக்குமா, என்னவோ எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றுன மாதிரி அந்த தண்ணி கூட ஜில்லுன்னு தான் இருந்திருக்கும் போல. நீ சுட சுட எடுத்து டீ எடுத்து ஊற்றிட்டு இருக்க, நீலாம் பொண்ணா இல்லை ராட்சசியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்க வந்தவனை இப்படி அடிக்கிற, எல்லாரும் ஒன்றை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு, ஜிமின் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படி சொல்லி ஜங்குக்கோட அம்மா அவ்வளோ கேராக கேட்டுட்ருக்காங்க. இல்லை ஆண்டி ஒன்றும் ஆகலை, இங்கே பாருங்க மேம், இந்த மாதிரிலாம் உங்களோட திமிர்த்தனத்தை இங்கே காட்டாதீங்க, பிடிக்கலன்னா வெளியே போங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்து முறைச்சிட்ருக்கான். அந்த பொண்ணு ஜங்குக்கோட அம்மாவையும் ஜிமினையும் பார்த்துட்டு, சி நினச்சேன் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் பிடிக்கும்னு, லோ கிளாஸ் என்றைக்குமே லோ கிளாஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக்கோட அம்மாவை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு, அதாவது உங்கள் மருமக அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். என்ன ஜங்குக்கை லவ் பண்ணுறியா? என் பையன் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரில் இருக்க பொண்ணையா என் பையன் லவ் பண்ணுறான்?
போயிட்டு உன் கேரக்டரை சொல்லணும் அவன்கிட்ட. ஹலோ ஆண்டி, வேறு எந்த மாதிரி பொண்ணை பார்க்குறீங்க உங்கள் பையனுக்கு? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்கள் பையனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் உங்கள் பையன் விட 2 மடங்கு அதிகமாக சேலரி வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் ரொம்ப ஓவராலாம் பேசாதீங்க, இதெல்லாம் செட் ஆகாது. உங்கள் பையனும் நானும் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறோம். அப்புறம் உங்கள் இஷ்டம். நாளைனா உங்கள் பையன் உயிரோடவே இருக்க மாட்டான். நீ இல்லைன்னா என் பையன் உயிரோட இருக்க மாட்டானா? என்ன விளையாடுறியா? இல்லை ஆண்டி, நான் ஏன் விளையாடணும்? 3 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னது ஜிமின், உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை ஆண்டி. அவன் யாரோ ஒருத்தவன் தானே, அவன்கிட்ட போய் கேட்குறீங்க. அவன் யாரோ ஒருத்தவனு உனக்கு தெரியுமா? சங்குக்கு நான் பார்த்த ஒரு பையன் இவன் தான். என்ன, ஒரு பையனுக்கு ஒரு பையனையா பார்ப்பாங்க? நான் பார்ப்பேன். ஒரு நல்ல மனசோட இருந்தா என் பையனுக்கு ஒரு பையனை கூட நான் பார்ப்பேன். அது ஜிமினை தான் பார்த்துருக்கேன். நான் என் பையன்கிட்ட இப்போவே போய் சொல்லுவேன், அந்த பொண்ணு நல்ல கேரக்டர் இல்லைடான்ட்டு. எனக்கு சூடா டீ வாங்கி வச்சிருக்கியா? நான் என்ன சாப்பிடுவேன், அது எந்த டைமில் சாப்பிடுவேன்றது இதோ இவனுக்கு தெரியும். ஆண்டி, அத்தன்னு கூப்பிடு ஜிமின் அப்படி சொல்லி சங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அத்தை இவ போய் கூட சொல்லுவா ஜிமின், இவ திமிர்த்தனத்தெல்லாம் எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். இவ எனக்கு மருமகளா? நீதான் ஜிமின் என் வீட்டுக்கு மருமகனா வரவன், இவ இல்லை. நான் இப்போவே போய் ஜங்குக்க போய் பார்த்து, அவள் உனக்கு வேணாம், ஜிமினை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் என் பையன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப் பார்ட்னரை நான் சொல்கிறவங்க தான் அவன் ஏற்றுக்கணும்னு சொல்ல போகிறேன். வா ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கோட அம்மா இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணு தான், ஓ போங்க போங்க போங்க, அங்கே என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்றத பொறுத்திருந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே இவ கிளம்பி ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போகிறா. இவங்க வந்து பஸ்ஸில் தான் போவாங்க. பஸ்ஸில் போகிறனால லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இவங்க பஸ்ஸில் தான் போவாங்க. பஸ்ஸில் போகிறனால லேட் ஆகும், அதனால் பஸ்ஸில் தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ லேட் ஆகும் அங்கே போகிறதுக்கு. செம மழை வந்திருக்கும். மழையில் நனைஞ்சு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்தை அத்தை ஒரு நிமிஷம். ஜிமின் இரு, அவளுக்கு ஒரு பாடத்தை நான் சொல்லித்தரலன்னா பாரு. திமிர் பிடிச்சவ. என் பையனுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தா அப்போவே இந்த லவ்வும் ஒரு மயிரும் இல்லாமல் பண்ணி வச்சுருப்பேன். அத்தை இப்படி பேசாதீங்க அத்தை. ஒருவேளை அவள் என்ன ஜிமின், ஒரு வேளைனா அவள் நல்லவன்றியா? ஆமாம் அத்தை, ஒருவேளை நல்லவளாக இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்க முடியும் ஜிமின்? ஆஃப்டர் ஆல் 3 ட்ராப் தான் விழுந்திருக்கும் அந்த தண்ணி. அதுக்கே அந்த ஒர்க் பண்ணுற பையனை அப்படி அடித்து அசிங்கப்படுத்துகிறா. ஆனால் இவ நல்லவன்ட்டு நீ சொல்லிகிட்ருக்க. ஜிமின் நீ எப்படின்னு எனக்கு தெரியும். அவளை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், திமிரு பிடிச்சவ. என் பையனோட எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா அவளை தூக்கி நான் என் மருமகன்னு சொல்லி நடு வீட்டில் உட்கார வச்சிட முடியுமா? வா ஜிமின் அப்படி சொல்லி மலையில் நனைஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான், அத்தை மழை வருதுத்த, நீங்கள் வேறு நனைஞ்சிட்ருக்கீங்க, உடம்பு சரியாமல் போகும், நான் கொடை எடுத்துகிட்டு வரேன். இருக்கட்டும், என் பையன்கிட்ட பேசிட்டு அப்புறம் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ்லாம் வருது. இப்போ ஜிமின் தான், அத்தை இங்கே ஏதாவது பிரச்சனையா என்ன தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இப்போ ஜிமின் தான், அத்தை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏதாவது பிரச்சனையே பண்ணுவாளா? என்ன சொல்கிற? இல்லாத்த ஏதாவது இடக்கூடமாக சங்குக்கிட்ட சொன்னால் பார்த்துக்கலாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறது, ஜங்குக்கோட அம்மா தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு. ஜங்குக்கு அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அந்த என்ன சொல்கிறது, அந்த பொண்ணை வந்து அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. இப்போ ஜிமின் தான், அத்தை அவள் ஏதோ ட்ராமா பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஒருவேளை கன்சீவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்வாளோ? ஜிமின் அவள் எவ்வளோ ட்ராமா நடத்திட்டோம், என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னால் அதை அவன் செய்வான். ஏன்னா என் பையனுக்கு என்ன பிடிக்கும். நீ இங்கே நில்லு, என் பையன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அந்த பக்கம் அந்த பொண்ணோட அம்மா அழுதுகிட்டே, ஜங்குக் நான் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னேன் ஜங்குக், என் பொண்ணுக்காக
என் பொண்ணுக்காக ஓகே சொன்ன ஜங்குக். ஆனால் உன் அம்மா இவ்வளோ சீப்பா, சி என்ன ஜங்குக் இது? என் பொண்ணு உயிர் சம்மந்தப்பட்டது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஐஸில் அவ்வளோ டியூஸோடு நிற்கிறான். இப்போ அவங்க அம்மா தான், ஜங்குக் இப்போ எதுக்கு இங்கே வெளியே மலையில் நின்றுட்டுருக்க? அப்புறம் இப்போ ஆம்புலன்ஸில் போகிற பொண்ணை தான் நீ லவ் பண்ணுறியா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு எதுவுமே கேட்கல. இப்போ ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக்கு அப்படி இழுத்து ஜங்குக்கை பார்க்க வைக்கிறாங்க. ஜங்குக் அழுதுட்டே, அம்மா நீங்கள் உண்மையாகவே என்னை நீங்கள் தான் பெற்றெடுத்தீங்களா? ஜங்குக், என்ன ஜங்குக் பேசுகிற இப்படி? ஆமாம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். 3 வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். அவள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்ககிட்ட என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுன்னா நான் தான் சொல்லாமல் இருந்தேன். கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு. ஜங்குக் அவன் நல்லவ இல்லை, போதுமா? இவ்வளோ வருஷமா என் அம்மா மட்டும் தான் நல்லவங்க நினச்சேன். இல்லைம்மா, நீ எவ்வளோ கெட்டவன்றதை காமிச்சிட்ட. ஜங்குக், என்ன சொல்கிற ஜங்குக்? ஆமாம்மா, அவன் இன்னைக்கு உன்கிட்ட பேசணும்னு என்கிட்ட நைட்டே சொன்னான். நான் வேணான்னு சொன்னேன். இல்லை, உங்கள் அம்மா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா என்னையும் ஓகே சொல்லிவிடுவாங்க, நீ பயப்படாதுன்னு சொன்னான். நான் உன்கிட்ட சொல்ல பயப்படலம்மா. சடனாக சொன்னால் நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியலன்றதுக்காக தான் உன்கிட்ட சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிட்டு இருந்தேன். உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது சொல்ல போனால் நீ பயந்துட்டு உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்றதுக்காக என் லவ்வை சொல்லாமலே இருந்தேம்மா. அவள் உன்கிட்ட அவ்வளோ மரியாதையா, அத்தை நான் லவ் பண்ணுறேன், இடையில நாங்கள் கொஞ்சம் தடுமாறினால கன்சீவாக இருக்கேன் தானம்மா சொன்னான். அவளை அங்கேயே பிடிச்சி தள்ளி விட்டு அவளை அசிங்கமாக பேசி அவள் மூஞ்சில் டீயெல்லாம் ஊற்றி எதுக்குமா இவ்வளோ கொடுமைப்படுத்தின? ஜங்குக், என்ன ஜங்குக் சொல்லிட்டு இருக்க நீ? நான் பண்ணேனா? உன் அம்மா நான் பண்ணேன்னு சொல்றியா ஜங்குக் நீ? அவ கன்சீவாக இருந்தாளா? ஓ, கன்சீவாக இருந்த அவளை நான் அப்படி பண்ணேனா? ஜங்குக், பொய் சொல்ல அளவு இருக்கு ஜங்குக், பொய் சொல்ல அளவு இருக்கு, சரியா? அந்த பொண்ணு சொல்கிறத நம்புறியா ஜங்குக்? உன் அம்மா அப்படி பண்ண நம்புறியா? அப்படியா? நீ அப்படி பண்ணியுமே அவன் என்ன பார்க்க தான் வந்தா. ஸ்டொமக்க அப்படி பிடிச்சிட்டு இருந்தாம்மா, குழந்தை கலைஞ்சதோட வந்தாம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அழுதுகிட்டே பேசுகிறான். இங்கே ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக் அவன் நடிக்கிறா, ஜங்குக் வா இப்போவே வா, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறான்னு பார்க்கலாம் வா, நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஜங்குக். அவன் நடிக்கிறா ஜங்குக், அவள் கன்சீவாக இல்லை ஜங்குக். மா சி இவ்வளோ சொல்கிறேன், ஆனால் உனக்கு மனசாட்சி இல்லைல்ல? நீ எதுக்கு அப்படி பண்ணன்னு எனக்கு தெரியும். என்ன, இதோ நமக்கு ஆப்போசிட் ரூமில் இருக்கானே ஜிமின், அதோ நிற்கிறானே, அவனை என் தலையில் கட்டி வைக்கணும் தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கை பள்ளீர்னு அறையிறாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்துட்டு, அடிமா அடி, உனக்கு பையனாக பிறந்தேன் பாரு. சி, ஒரு கொலைகாரிக்கு போய் பையனாக பிறந்தேன்னு யோசிக்கிறேன். என்னையும் வயிற்றுல தானே சுமந்து பெத்த, இன்னும் 2 பசங்களை பெற்றிருந்தா தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பெற்று விட்டி, நல்ல வேலை. இன்னும் 2 பசங்க பிறந்திருந்தா உன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வெக்கப்பட்டிருப்பாங்கம்மா. ஜங்குக், நீ அம்மாவை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க ஜங்குக். அம்மாவா? என் பிள்ளை, என் குழந்தை இருந்துச்சுமா அவள் வயிற்றுல, அதை கூட நீ பார்க்காம அவளை பிடிச்சி தள்ளி விட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்க. நீலாம் அம்மான்னு சொல்லாத, உனக்கு அம்மான்ற தகுதியை நான் கொடுத்துருக்கேனே, என்ன சொல்லணும்? என் வாயிலேருந்து இதுக்கப்புறம் உன்னை அம்மானு கூப்பிட மாட்டேன். என் மூஞ்சில் முழிக்காத, போயிடு இங்கேருந்து, போயிடு அப்படி சொல்லி ஜங்குக் கத்துறான். ஜிமின் அங்கேருந்து பார்க்குறான் ஜங்குக் ஏதோ ஒரு மாதிரி கத்தி பேசிகிட்டு இருக்கான்னு. ஸோ அதனால் ஜிமின் ஃபஸ்ட்டு ஓடி வந்து, ஜங்குக் என்னாச்சு, எதுக்கு அம்மா கிட்ட கத்துற? ஜிமின் போயிடு ஜிமின், என்ன நினச்சிட்ருக்க? நீ என்னன்னா நேற்று நைட்டு எனக்கு கிஸ் பண்ணுற, இவங்க என்னன்னா
உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதுக்கு இந்த குழந்தை தடையாக வந்தால் இந்த குழந்தைய அழிச்சிருவேன்னு சொல்லி என் குழந்தையே கழிச்சிட்டாங்க அவங்க. இவங்களாம் எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே கார் எடுத்துட்டு நேராக அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறான். இந்த பக்கம் ஜிமின், அத்தை அத்தை என்ன அத்தை இதெல்லாம்? நீ சொன்னல ஜிமின் அவள் கன்சீவாக இருக்கிற மாதிரி நடிப்பான்ட்டு, அவன் நடிக்கலை. ஏதோ இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி என் பையனை இல்லை ஜங்குக்கு என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா. அவன் என் பையன் இல்லை, என் பையன் இல்லை. என்னைக்கு அம்மான்ற உறவை நான் உனக்கு கொடுத்ததுக்கு அசிங்கப்படுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனானோ அன்னைக்கே நான் அவனுக்கு அம்மா இல்லை ஜிமின், அம்மா இல்லை. இனி நான் இங்கே இருக்க மாட்டேன், அப்படி இருந்தா போனமாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அத்தை ஜங்குக்கு ஏதாவது கோவத்தில் பண்ணியிருக்கலாம்ல அத்தை, அத்தை பாருங்க என்ன மழை ரொம்ப வருது அத்தை, நனைஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு வேணாம் ஜிமின், எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் யாரும் பண்ண வேணாம். பார்த்துட்டேன், என் பிள்ளைய 25 வருஷமா நான் தாங்கினேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என் பிள்ளை என் கையை விட்டு போகிறத கண்ணால் பார்த்துட்டேன். போதும், மனசுக்கு ரொம்ப நிறையவா இருக்குது. நான் வளர்த்த பிள்ளை என்னை ஆளாக்கி பார்க்கலனாலும் நல்லா என்னை அழ வச்சு பார்த்துட்டான். பெத்த கடமைக்கு என்னை எதுக்கு பெத்தன்ற மாதிரி கெட்டு போயிட்டான். பரவாயில்ல, உண்மை என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு அவன் வருத்தப்படுவான். இந்த அம்மாவை இழந்துட்டோன்ட்டு. அத்தை இங்கே பாருங்க, தப்பான முடிவுக்கு மட்டும் போகாதீங்க அத்தை, ப்ளீஸ் த ஜிமின். அத்தை எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியா அத்தை? என்ன பண்ணும்? என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் எங்கேயாவது கூட்டிகிட்டு போ ஜிமின் ப்ளீஸ். எனக்கு ஜங்குக்கு இனி பார்க்கக்கூடாது, நான் சாகுற வரைக்கும் பார்க்கக்கூடாது ஜிமின் ப்ளீஸ். அத்தைக்காக பண்ணுவியா? இல்லை என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மட்டுமாது வந்துரு. இல்லை அத்தை, நான் உங்களை தனியாக விட மாட்டேன், நான் இருக்கேன் உங்க கூட, வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட அம்மா கையை பிடிச்சிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே ஒரு 2 years ஆகுது. 2 yearsக்கு அப்புறம் தான் அத்தை என்ன ஜமன் அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னைக்கா? நீ ரொம்ப நாளாக என்கிட்ட சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லிகிட்டு இருக்க. என்னையோட 1 month ஆயிடுச்சு, சர்ப்ரைஸை இன்னும் காட்டல. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல அத்தை? சுமேன், சரிங்க அத்தை சொல்கிறேன். என்ன சர்ப்ரைஸ்? அதுக்கு உங்கள் கண்ணை இப்போ க்ளோஸ் பண்ணணும். என்னது க்ளோஸ் பண்ண போறியா? அத்தை கண்ணை கட்டணும் அத்தை, போதுமா? ஓகே. இப்போ ஜுமேன் தான் அவங்க அத்தை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜுமேன் எங்கே கீழே கூட்டிகிட்டு போகிற? அத்தை கண்ணு தெரியுதா? டேய், ஸ்டெப்பில் தானே இறங்குறோம், அது கூடவா தெரியாது? சரிங்க அத்தை, இப்பெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நேராக ஒரு காரில் உட்கார வச்சு ஜுமேன் எங்கே கூட்டிகிட்டு போகிற? அத்தை ஐஸை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் போய் நிறுத்திட்டு, அத்தை நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜுமேன் அப்படியே கதவெல்லாம் என்ன சொல்கிறது, டோர்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க அத்தையை வெளியே கூட்டிகிட்டு வந்து இப்போ மெதுவாக கூட்டிகிட்டு வந்து ஒரு பிளேஸில் நிற்க வச்சுட்டு, அத்தை இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் உங்களுக்காக இதை நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அத்தை அப்படி சொல்லிட்டு
அந்த ஐஸை ஓப்பன் பண்ணோம், அவ்வளோ பெரிய வீடு, செம்ம அழகாக இருக்குது. பா, அந்த மாதிரி வீடு இந்த எப்படி சொல்கிறது, ஒரு அழகாக ஒருத்தவங்க ட்ரீம் வச்சுருக்கிற ஒரு ஹவுஸை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கிளாஸாலே உருவான வீடு, அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டு கிளாஸு அது இதுன்னு சொல்லி அப்படியே கார்டன் மாதிரி அங்கே செட் பண்ணி செம்மையாக இருக்குது. ஜங்குக்கோட அம்மா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீட்டை. இப்போ ஜங்குக்கோட அம்மாவுக்கு முன்னாடி வந்து, அத்தை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு, உங்களுக்கு இதுதானே கனவாக இருந்துச்சு, நான் இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்டேன், சாரி அத்தை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தான், ஜிமின் இது உண்மையாவே வா? ஆமாம் அத்தை, நீங்கள் ஆசைப்பட்டது அவங்களுக்காக அவங்க மருமக இதை கொடுத்துருக்கேன். ஜிமின் தேங்க்யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அத்தை உள்ளே போய் பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கணும் வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒயன் வர, ஒயன், ஆமாம் யார்டி இது? என்னோடய ஃப்ரெண்டு, முஸ்லீம்ல, அதனால் ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. ஓ அப்படியா, ஹாய் அப்படி சொல்லிட்டு, என்ன அவங்க பேச மாட்டாங்களா? அது அப்படி இல்லை, அவங்களால பேச முடியாது. ஓ சாரி. அதுக்கு அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி கை காட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான், சரி உள்ள வா. எங்கே அவனுங்க 2 பேர்? இத்தனை வருஷம் கழிச்சு எங்களை இப்போ தான் கூப்பிடணும்னு தோணுச்சுல்ல ஜிமின். ஹொயன் அப்படி இல்லடி, யாருக்கோ தெரியாமல் தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தை கூட, அத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னாங்க. இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் நீங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் அம்மாக்கிட்டையாவது சொன்னியா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க பையன் எங்கேயோ போயிட்டான், அப்படியே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். அம்மா கிட்ட பேசலையாடா? உங்கள் அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கல்ல, அப்பா தானே உன்னை புரிஞ்சுக்க மாட்டார். பரவாயில்ல இருக்கட்டும், அம்மா கிட்ட சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாட்ட சொல்லிடுவாங்க, அதான் நான் சொல்லலை. விடவயன், ஆமாம் எங்கே அவன்? மச்சான் வந்துட்டேன்டா அப்படி சொல்லி காய் ஓடி வரான். வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ ஜாக்சன் மெதுவாக வந்துட்டு, ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, போனவொன்னே ஹக் பண்ணிக்கோ, அப்புறம் எப்படி தெரியும் அவனுக்கு நம்ம கோவமாக இருக்கோன்ட்டு அப்படி சொல்லி ஜாக்சன் கோவப்பட, ஜிமின் போய் ஜாக்சனை ஹக் பண்ணிவிட்டு, சாரி மச்சி, நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் டேஸ், இது கொஞ்சம் டேஸாடா, இது கொஞ்சம் டேஸா அப்படி சொல்லி ஜாக்சன் நம்ம ஜிமினை அடிக்க வரான். இப்போ காய் பிடிச்சிட்டு, போதும்டா பாவம் அவனே, வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஜங்குக்கோட அம்மாவை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, அத்தை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஹொயன் நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஹொயன் அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட அம்மா பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜங்குக்கோட அம்மா அப்படியே அந்த முஸ்லீம் பொண்ணை தான் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட் ஆண்டி பாத்திமா, முஸ்லீம் ஃபேஸ் மேரேஜுக்கு முன்னாடி காட்டக்கூடாது, அதான் இங்கே 3 பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதான். அப்புறம் அவளால் பேச முடியாது. ஓ அப்படியா, வாமா காதாவது கேட்குமா? வாமா வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படியே அவங்க ஒயன் அப்படியே ஜாக்சன்லாம் பார்த்துட்டு, உட்காருங்கடா, உட்காடுறோம் அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஜிமின் போய் எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து குடிங்க அப்படி சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறான். ஜிமின், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வந்துடுவாங்க அத்தை. சரி ஓகே, நீ போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ. அத்தை நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆனால் ட்ரெஸ்லாம் அங்கே இருக்குல்ல நம்ம இருந்த அப்பார்ட்மெண்ட்டில். இருக்கட்டும் அத்தை, நான் நியூ கிளாத்லாம் வாங்கி வச்சுருக்கேன், போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ உனக்கு எனக்கும் தான். என் பையன் இருந்தால் கூட எந்த அளவுக்கு பார்த்துருப்பானான்னு தெரில ஜிமன். அப்பார்ட்மெண்ட்டில் நானும் அவனும் தனியாக ரூமில் தான் இருப்போம், அதுக்கு வாடகை கொடுத்துட்டு அப்படி தான். ஆனால் இருந்தேன் என் பையனை நல்லா வச்சுக்கிட்டான்.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அத்தை போதும், பழசெல்லாம் எதுக்கு அத்தை, நான் உங்களை நல்லா பார்த்துக்கலையா? நீ நல்லா பார்த்துக்கிற சிமன், ஆனால் என்னால் தான் நீ எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு தோணுது. அத்தை நான் யாரையும் இழக்கல அத்தை, சங்குக்கா இழந்த, உன்னோட அப்பா அம்மாவை இழந்த இல்லை. சங்குக்கா நான் ஒன் சைடாக தானே லவ் பண்ணேன், அது எதுவும் பண்ண முடியாது அத்தை. இல்லைங்க அத்தை, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு சங்குக்கு ஞாபகம் வந்துருச்சா அத்தை? இல்லை, அவனை பற்றி பேசாத, நீங்கள் தான் அத்தை பேசுனீங்க. சரி நான் பேசலை ஜுமன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீயே போ. ஓகே அத்தை அப்படி சொல்லிட்டு ஜுமன் எந்திரிச்சு நிற்கிறான். அவங்க அம்மா, சங்குக்கோட அம்மா மெதுவாக எந்திரிச்சு, சரிங்க சரிங்கப்பா, எல்லோரும் இருந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகணும். சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜுமின் தான், ஒயன் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறம் நீங்கள் எல்லோரும் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜுமின் இதெல்லாம் எப்படிடா? எப்படின்னா எப்படி இதெல்லாம்னு கேட்டேன். அதெல்லாம் பெரிய கதை ஒயன், எனக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓ ஒயனுக்கு தான் சொல்லுவேன், நீ கஷ்டப்பட்டதை எங்களுக்கு சொல்ல மாட்டியா அப்படி சொல்லி ஜாக்சன் கோவப்பட, இப்போ நம்ம காய் தான், ஆமாம் எப்படி சொல்லுவார் சாரு, நம்மளாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அவருக்கு அப்படி சொல்லி காய் சொல்ல, இப்போ ஜுமின் தான், அப்பா சாமிங்களா எல்லாருக்கும் சொல்கிறேன் சரிங்களா? சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜுமின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு ரூமுக்கு போகிறான். பின்னாடியே அந்த முஸ்லீம் பொண்ணும் போகிறாங்க. போயிட்டு ஜுமினோட ரூம் கிட்ட நிற்க, இப்போ ஜுமின் தான், ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணுமா என்ன, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே வேணால் போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜுமின் கேட்க, அவங்க இப்படி என்ன சொல்கிறது, இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவோம்ல, அந்த மாதிரி தலையாட்டுறாங்க. ஜுமின் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி உள்ளே வாங்க அப்படி சொல்லி அவங்கள வந்து உள்ளே உட்கார சொல்லிட்டு ஜுமின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த முஸ்லீம் பொண்ணு அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. ஜுமின் சிரிச்சிட்டு, அவங்களுக்கு வயனா எவ்வளோ ஆசா தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜுமின் கேட்டுட்ருக்கான். அவங்க சும்மா இந்த கை காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கை காட்டுறாங்க. ஒரு 5 வருஷமாக தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்ருக்காங்க. அப்படியா, வயன் இது வரைக்கும் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது. அவளை நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியுன்ற மாதிரி அந்த பொண்ணு ஆக்சனில் சொல்லுது. ஸோ ஜுமின் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு, சரி கீழே போகலாமா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு கீழே ஜுமின் இறங்கி வரான். பின்னாடியே அந்த பொண்ணு இறங்கி வருது. இப்போ ஜாக்சன் தான், ஏதோ வந்துட்டாங்களே, எப்படி தான் முடியுதோ. ஜாக்சன் அமைதியாரு, என்ன காய் என்ன பண்ண சொல்கிற, வயன்கிட்ட சொன்னேன், அதையும் மீறி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி வயனை பார்த்து மறைக்க, நான் என்ன பண்ண முடியும் ஜாக்சன், எப்படி அழுதாங்கன்றது பார்த்தியா இல்லையா? ஓ அப்போ மற்றவங்க கஷ்டப்படுறதெல்லாம் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, என்னவோ பண்ணுங்க அப்படி சொல்லி ஜாக்சன் தனியாக போய் உட்காடுறான். காயும் கூட உட்காந்துட்ருக்கான், வயனோ போகிறா. நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ நியூ வீடுன்றனால இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சங்குக்கோட அம்மாவும் வந்துடுறாங்க. அத்தை சொல்லு ஜுமின், எல்லாரும் வந்துட்டாங்க. இல்லையே, இன்னும் என்னோட பையனை ஆளை காணுமே. அத்தை பையனா அப்படி சொல்லிட்டு ஜுமின் கேட்க, இங்கே காய் ஜாக்சன் வயன் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. பையனா, சங்குக்கு இன்வைட் பண்ணிங்களா அப்படி சொல்லி வயன் கேட்குறா. சங்குக்கா அப்படின்னு யாரும் எனக்கு பையனே இல்லை, நான் சொன்னது என்னோட பையன் டயாங் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜுமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அச்சோ அத்தை டயாங்க தான் சொன்னீங்களா? நானும் ஜுமின் சரி ஓகே நான் இதை சொல்ல, டயாங் வந்திருப்பானே இந்நேரம், இன்னுமா வரல அப்படி சொல்லிட்டு ஜுமின் பார்த்துட்டே இருக்கான். இப்போ டயாங் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டேன் ஜுமின் அப்படி சொல்கிறான். கையில் கிஃப்டோட வந்து நிற்கிறான். ஜுமின் சிரிச்சிட்டு, டே டயாங் வரதுக்கு இவ்வளோ நேரமாடா உனக்கு, திமிரு பிடிச்சவன், எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான், லேட்டாக வந்து கெத்து காட்டுறேன்னு நினைப்பா.
சுமன், ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் முன்னாடியும்? அப்படி இல்லைடா, ஆனால் உன்னை அசிங்கப்படுத்தி பார்க்குறதுல எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதானே தெரியுமா எனக்கு. பாருங்க அம்மா இவனை. இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருங்கடா அப்படி சொல்லிட்டு ஜங்கக்கோட அம்மா சொல்லிட்டு டயங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு என் பையன் வந்துட்டான், இப்போ நம்ம பால் காய்ச்சலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு நடு வீட்டில் மொதல் டைம் பால் காய்ச்சிறப்ப எல்லோரும் முன்னாடியே காய்ச்சுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி காய்ச்சுறாங்க. ஜிமின் டயாங் ஒரு 2 பேரும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அது ஒரு ஐஸ் ஒரு மாதிரி யார் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. ஜிமின் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்மைலோட அத்தை பால் பொங்கி வருது அப்படி சொல்லிட்டு ஜிமினும் சங்கக்கோட அம்மாவும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காங்க. சங்கக்கோட அம்மா ஜிமினை கூப்பிட்டு ஹக் பண்ணிவிட்டு டயாங்கையும் கூப்பிட்டு ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தான் சொன்னேன், அதை நிறைவேற்றிட்டேன். இப்போ நானாக அவன்கிட்ட கேட்குறேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ ஜிமின். அத்தை என்னத்த? ஆமாம், இங்கே இருக்க எல்லோரும் முன்னாடி கேட்குறேன், டயாங்க கல்யாணம் பண்ணிக்கோ ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்கக்கோட அம்மா ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. டயாங் சிரிச்சுட்டு எனக்கு ஓகே தான் ஜிமின், உனக்கு நான் அதிகம்தான் எனக்கு தெரியும். என் பின்னாடியே 20-30 பொண்ணுங்க வேற சுற்றுறாங்க. அவங்க எல்லாரையும் வேணான்னு சொல்லிட்டு உனக்காக தான் 1.5 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். இப்போ நீ ஓகே சொன்னாலும் ரிங்கு பாக்கெட்லேயே வச்சுருக்கேன், போட்டு உன்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிறேன், என்ன சொல்கிற அப்படி சொல்லி டயாங் சொல்ல ஜிமின் அப்படியே டயாங் ஒரு மாதிரி பார்த்துட்டு, டயாங் நீயுமா என்ன ஜிமின் பண்ண சொல்கிற? அவங்களே சொல்லிட்டாங்க, இன்னுமா அவன் மனசில் ஜங்குக்கு இருக்கான் அப்படி சொல்லி கேட்க இங்கே வயனுக்கும் ஜாக்சன்காய் அப்புறம் இன்னொரு பர்சனுக்கும் ஒன்றுமே புரியலை. இப்போ ஜிமின் தான், அத்தை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு டெரஸில், அதாவது 3rd ஃப்ளோர் தான், டெரஸ்க்கு போகிறான். டெரஸில் போய் நின்றுட்டுருக்கான். இப்போ 4 பேர் அங்கே அந்த இடத்துக்கு தான் வராங்க. அந்த முஸ்லீம் பொண்ணு, காய், அப்புறம் ஜாக்சன், அதுக்கப்புறம் நம்ம ஒயன் வராங்க. ஜிமின் ஒயன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஐஸில் இருக்க டியர்ஸ்லாம் தொடச்சிட்ருக்கான். இப்போ அதே இடத்துக்கு நம்ம டயங்க வரான். இப்போ 4 பேரை பார்க்குறாங்க. டயாங் தான், டயாங் அவங்க பேர். ஆமாம். நீங்கள் என்ன வேணும் ஜிமினுக்கு? ஜிமின் ஓகே சொன்னா, ஜிமினுக்கு நான் அது ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு டயாங் ஜிமின் பக்கத்தில் போய் நின்றுட்டு, ஜிமின் இங்கே பாரு ஜிமின், இந்த 2 வருஷம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாகவே எனக்கு ஒன்று நல்லா தெரியும். ஆனால் 1.5 வருஷமாக உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ இன்னும் என்னை அக்செப்ட் பண்ணல ஜிமின். எனக்கு புரியுது. 1.5 வருஷம் லவ் பெருசா இல்லை, 3 வருஷம் ஒன் சைடாக லவ் பண்ணி இன்னும் 2 வருஷம் அந்த காயத்தை சுமந்துட்டு இருக்கிறது பெருசான்ட்டு கேட்டால் நீ பண்ணுறது தான் பெருசுன்னு எனக்கு தெரியும். பட் அது ஒன் சைடு லவ் ஜிமின். இப்போ சங்குக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஜிமின் நீங்கள் கஷ்டப்பட்டானா என்ன சொல்ல வரீங்க டயாங்? ஒயன் அவங்க எல்லார் பற்றி எனக்கு சொல்லியிருக்கான் ஜிமின். ஆமாம், இது யார்? என்னோடய ஃப்ரெண்டு. ஓ ஓகே. என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேடா. டயாங் அந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த கதையை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் டேவே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை டியர்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய ட்ரீமில் வந்தது, அதை நான் ஒரு ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸ்டோரி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் FF and OneShotல அடுத்தடுத்து பார்க்கலாம்.
பாய்.